ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இன்று ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்துள்ள புத்தாண்டு வாழ்த்து கடிதத்தில் அமெரிக்காவுடன் பல விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சமீப காலமாக அமெரிக்க மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள் நேரில் சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்பட்டும் அந்த சந்திப்புகள் நடைபெற முடியாதபடி சில சம்பவங்கள் நடைபெற்றன. கடந்த மாதம், அதாவது நவம்பர் மாத இறுதியில் ஆர்ஜென்டினா நாட்டில் நடைபெற்ற G20 மாநாட்டின் போது அமெரிக்க மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள் சந்தித்து பேசுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் கடற்படையின் கப்பலை வழிமறித்து தடுத்து வைத்தது. அந்த சம்பவம் காரணமாக ரஷ்ய ஜனாதிபதியுடன் ஆர்ஜென்டினா நாட்டின் பானஸ் ஐரிஸ் நகரில் நடைபெறவிருந்த சந்திப்பை ரத்து செய்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். பாரிஸ் நகரில் நடைபெற்ற நூற்றாண்டு நினைவு வைபவத்தின் போது அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் நேரில் சந்தித்துக் கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சந்திப்பும் நிகழவில்லை. கடைசி தடவையாக இரு ஜனாதிபதிகளும் நேரில் சந்தித்துக் கொண்ட சம்பவம் நடைபெற்றது கடந்த ஜூலை மாதத்தில் பின்லாந்து நாட்டின் ஹெல்சிங்கி நகரில். அதன்பின் இருவரும் நேரில் சந்தித்துக் கொள்ளவில்லை. தற்போது இருதரப்பும் நேரில் பேசிக்கொள்ளும் வகையில் நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன. இதற்கு முன் ரஷ்யா தளம் அமைத்துள்ள சிரியாவில் அமெரிக்காவும் தளம் அமைத்திருந்த காரணத்தால் இருதரப்புக்கும் இடையே முறுகல் நிலை காணப்பட்டது. அமெரிக்கா சிரியாவுக்குள் தளம் அமைத்திருப்பது பற்றி ரஷ்ய ஜனாதிபதி வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருந்தார். சிரிய ஜனாதிபதியின் அழைப்பு காரணமாகவே ரஷ்யா அங்கே இருக்கிறது என குறிப்பிட்ட ரஷ்ய ஜனாதிபதி அமெரிக்காவை அங்கே வருமாறு யாரும் அழைக்கவில்லை, இதனால் அமெரிக்கா அங்கே சட்டவிரோதமாகவே தளம் அமைத்திருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். இப்படியான கருத்துக்கள் இரு ஜனாதிபதிகளும் நேரில் சந்திக்க முடியாத சங்கட நிலையை ஏற்படுத்தியிருந்தன. அதன்பின் சிரியாவில் இருந்து முழுமையாக வெளியேறப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த போது அந்த முடிவை முதல் ஆளாக பாராட்டியது ரஷ்ய ஜனாதிபதிதான். அப்படி இருதரப்பும் நேரடியாக முரண்பட்டு கொள்ளும் எந்த விஷயமும் தற்போதில்லை. அதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதியுடன் நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி. இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் பல விஷயங்களில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உடன்படிக்கைகள் ஏற்பட வேண்டிய தேவை உள்ளது. நாம், அதாவது ரஷ்யா, திறந்த மனத்துடன் அமெரிக்காவை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை ரஷ்ய ஜனாதிபதியே நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு தெரிவித்துவிட்டார். இனி முடிவு எடுக்க வேண்டியது வாஷிங்டன் தான். இந்த ஆண்டு முடிவதற்கு 2 தினங்களே உள்ள நிலையில் அடுத்த ஆண்டு இரு ஜனாதிபதிகளும் சந்திக்கும் முடிவை அமெரிக்க ஜனாதிபதி எடுப்பார் என நம்புகிறேன் என்று கூறியிருக்கிறார்.